மக்கள் சந்திக்கக்கூடிய பெரும் பிரச்சனையில ஒண்ணு இந்த ரேஷன் கடையில பொருள் வாங்குறது. ரேஷன் கடையில நம்ம வாங்குற பொருளுடைய அளவு கம்மியா இருக்கு. நமக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களுடைய இடையில வித்தியாசம் இருக்கு. பொருள் தரம் இல்லாம இருக்கு. அதே மாதிரி ரேஷன் கடையை எப்ப திறக்கிறாங்க மூடுறாங்கிற தகவல் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் இந்த கடை சம்பந்தப்பட்ட அந்த ஒரு துறைக்கு போயிட்டு தான் இருக்கு. அரசாங்கமும் இது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை அமல்படுத்துற மாதிரி தான் தெரியுது. இதுக்கு முன்னால பாத்தீங்க அப்படின்னா பாக்கெட் பண்ணி நம்ம ரேஷன் பொருளை அனுப்பவும் ஒரு முடிவு பண்ணி இதோட எடையை குறைக்கலாம், எடையை குறைக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வராமல் இருக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பயோமெட்ரிக் பயன்படுத்தி அந்த கார்டோடைய ஃபிங்கர் பிரிண்ட் பயன்படுத்தி நம்ம பொருள் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. ஒரு பக்கம் புது புது விஷயங்களை கொண்டு வர முயற்சி செய்யறாங்க அப்படின்னு இருந்தாலும் அது எந்த அளவுக்கு செயல்முறைப்படுத்தப்பட்டிருக்குங்கிற ஒரு கேள்வி உள்ள வருது. இப்போ அண்மையில அதிகபட்சமான கடைகள்ல பயோமெட்ரிக் பயன்படுத்தி தான் பண்ணிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரிகிறது. இதெல்லாம் தாண்டி வயதானவர்கள், உடல் நலம் குன்றியவர்கள், இவர்கள் எல்லாம் அந்த பயோமெட்ரிக்கை பயன்படுத்தி அந்த பொருளை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்கிறதுனால அவங்க அவங்க சம்மந்தப்பட்ட அந்த தாலுகா அலுவலகத்தில் போய் எழுதி கொடுத்து அவங்க அதுக்கான அனுமதி வாங்கலாம் அப்படின்ட்டு. ஆனா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இது ரொம்ப தாமதப்படுத்துறதுனாலையும் அதுக்கான வேலைகள் ரொம்ப ஆமை வேகத்தை நடக்கிற காரணத்தினாலையும் இதை இணைய வழியா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு TNEPDS.gov.in அந்த வெப்சைட்ல பதிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாரி போக இன்னொரு புதுமையான ஒரு திட்டம் என்ன அப்படின்னா, அந்த எடை குறையாக கொடுக்கப்படுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு கவனிக்கும் போது அது பல காரணங்கள் இருக்கிறது. என்ன பண்றாங்க அப்படின்னா, வெறும் தராசு 0-0ன்னு காமிக்குது. ஆனா அந்த வெறும் தராசுல இவங்க என்னைக்குமே தட்டு வைக்கவே மாட்டாங்க மேல. ஏன்னா வச்சா தட்டோட எடையும் சேர்த்து காட்டும். அதே மாதிரி சீனிக்கும் அப்படிதான். சர்க்கரை போடும்போதும் அந்த தட்டை வைக்க மாட்டாங்க. எப்பவுமே பொருளோட தான் தட்டை மேல வைப்பாங்க. அப்ப சர்க்கரையில தோராயமா எப்படியும் ஒரு 200 கிராம் வெயிட் இருக்கக்கூடிய தட்டும், அரிசின்னு வரும்போது குறைஞ்சது ஒரு 2-2.5 கிலோ எடை இருக்கக்கூடிய தட்டை பயன்படுத்தி போடுறாங்க. 20 கிலோ அரிசி போடுறாங்க அப்படின்னா 2 முறை போடும்பொழுது ஒவ்வொரு முறையும் 2 கிலோ குறைக்கப்படுது. அப்போ ஆல்மோஸ்ட் 5 கிலோ பக்கத்துல 20 கிலோவுக்கு குறைச்சு கொடுக்கப்படுது அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. ஆனா எப்படிலாம் ஏமாத்துறாங்க நமக்கு தெரியாது. அதனால இதை சரி பண்றதுக்காக புதுசாக திட்டம் முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பயோமெட்ரிக் சிஸ்டம், அந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக் ஸ்கேல், அது இதெல்லாம் எல்லாத்தையுமே ப்ளூடூத் அது ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி என்ன வெயிட் போட்டு கொடுக்குறாங்களோ அதை கேப்சர் பண்றது மாதிரி ஒரு திட்டம் தான் இப்போ அறிமுகப்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்திருக்கு. சிறப்பான திட்டங்கள் தான். இது எல்லாத்தையுமே இவ்வளவு இன்னல்கள், இவ்வளவு குறுக்கு வழிகள், இவ்வளவு திருட்டுத்தனங்கள் எந்த விதத்தில் சொன்னாலும் சரி இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியுது. அதெல்லாம் சரி பண்றதுக்கு நம்ம புது புது திட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு பதிலாக ஏன் அதை சரியா செய்யாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு கேள்வி வருது. ஏன்னா அதிகாரிகள் சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க, வேலை துரிதமா செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எதுக்கு அந்த அதிகாரிக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு? ஏன் அவரை தூக்கி விட்டுட்டு தகுதியான ஆட்களை வேலையில அமர்த்தலாம்ல? அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கிடையாதுல்ல. அப்போ அந்த வேலையை செய்யறதுக்கு தகுதியான ஆட்களை பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் செஞ்சா வேலையை நேரம் செய்யணும், இல்லைன்னா நம்ம வேலையை தூக்குதாங்கிற பயம் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு பொருட்களும் ரேஷன் கடையில கொடுக்கும்பொழுது எடை கம்மியாக போடுறாங்க ஒரு குற்றச்சாட்டு வருகிறது என்றால் அந்த தவறை செய்யக்கூடிய நபர்கள் மீது என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டதுங்கிற ஒரு கேள்வி அங்க இருக்குல்ல. அப்படிங்கிறப்ப இங்க மக்கள் இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த வேலை செய்யறவங்க மேல நடவடிக்கை எடுக்காம இங்க தொழில்நுட்பத்தை என்னதான் கொண்டு வந்தாலும் நம்ம ஆளுக அந்த தொழில்நுட்பத்துக்குள்ள எப்படிதான் ஒரு குறுக்கோழியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சு திருடுறவன் திருடிட்டே தான் இருக்க போறான். இங்க நம்ம திருடனை தூக்கிட்டு நல்ல நலமுள்ள இருக்கக்கூடிய நல்ல சிந்தனை உள்ள இளைஞர்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான நபர்கள் உள்ள நம்ம பணியாமத்தினாதான் இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷனா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. நன்றி.